பிக் பாஸ் சீசன் 8ல ஒன் ஆஃப் த என்டர்டெய்னரா கலந்துக்கிட்டு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் விஜய் விஷால். பிக் பாஸ் சீசன் 8ல 3வது பிளேஸ பிடிச்சிருந்தாரு. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் விஜய் விஷால் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அதோட முதற்கட்டமா சமீபத்தில் அவர் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சாங்கோட போஸ்டர் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இந்த ஒரு நிலையில விஜய் விஷால் அவர்களோட வீட்டில் நடந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரலா சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். விஜய் விஷால் அவர்கள்கிட்ட அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு விஷயத்த ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, "உனக்கும் வயசாகிட்டே போகுது. அண்ட் இப்போ தான் பிக் பாஸ் போயிட்டு வந்திருக்க. அண்ட் வெளியில ஒரு சில விஷயங்கள் தப்பா போய்க்கிட்டு இருக்கு. அதனால தான் நாங்க ஒரு விஷயம் சொல்றோம். நீ மேரேஜ் பண்ணிக்கோ. அப்பதான் உனக்கும் கரெக்ட்டா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா விஜய் விஷால் அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் கூட பிடி கொடுக்கவே இல்லையாமா. அவங்களோட பேரண்ட்ஸ் சொல்றாங்க, "வெளியில இமேஜ் வேற மாரி இருக்கு. அண்ட் உனக்கும் வயசாகிட்டு இருக்கு. இந்த சான்ஸ விட்டா அதுக்கப்புறம் கிடைக்காது. அண்ட் நீயும் இப்போ ஓரளவு ஸ்டெடியா தான் இருக்க." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா விஜய் விஷால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "நான் இதற்கு முன்னாடி சீரியல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பவே நான் கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சா பண்ணியிருக்கலாம். ஆனா ஒரே மாதிரியான விஷயங்கள்ல இருந்துறவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அடுத்தடுத்து ஸ்விட்ச் பண்ணிட்டே இருக்கேன். இப்ப பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. கண்டிப்பா இத வச்சு நான் சினிமாக்கு போகணும். ஒன்ஸ் நான் சினிமா கதவ தொட்டதுக்கு அப்புறம் தான் என் லைஃப்ல அடுத்த பர்சனலா நான் அடுத்த ஸ்டேஜ்க்கு போவேன். அதுவரைக்கும் என்னோட முன்னேற்றத்துக்காக தான் நான் உழைக்க போறேன். இந்த ஒரு கோல்டன் பீரியட நான் மிஸ் பண்ண விரும்பல." அப்படிங்கிற மாரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட அவரு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த கேட்டுட்டு விஜய் விஷாலோட அப்பாவும் சரி, அம்மாவும் சரி பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. பிக் பாஸ் வீட்ல இருக்கும்போதே விஜய் விஷால் அவர்கள் ரொம்பவே தெளிவா சொல்லியிருந்தாரு. "வெளிய போனதுக்கப்புறம் கண்டிப்பா நான் சினிமாக்கு போறதுக்கு நெறைய முயற்சிகள் பண்ணுவேன். உங்க பேர நான் காப்பாத்துவேன்." அப்படின்னு. அண்ட் அந்த ஒரு முயற்சியிலேருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருக்காரு. அதனால தான் இப்போதைக்கு கல்யாணம் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காருன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நெனைக்கிறீங்க? அண்ட் உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சிலம்பரசன் அவர்களுக்கு வர பிப்ரவரி 3ஆம் தேதி பிறந்தநாள் வரப்போகுது. அண்ட் இந்த ஒரு பிறந்தநாளுக்கு இப்பவே அவரோட ரசிகர்கள் எல்லாமே போஸ்டர் அடிக்கிறது அண்ட் சோசியல் மீடியால வீடியோஸ் போடுறது அப்படின்னு பயங்கரமா ஃபன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில சிம்பு அவர்கள் நடிச்சிருந்த மாநாடு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. 2021ஆம் ஆண்டு சிம்பு மற்றும் விஜய் சூர்யா இவங்களோட நடிப்புல வெங்கட் பிரபு அவர்களோட இயக்கத்துல வந்திருந்த படம் தான் மாநாடு. டைம் லூப்ப வச்சு வந்திருந்த படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று 100 கோடிக்கும் அதிகமா பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணுச்சு. சிம்பு அவர்களுக்கு பர்சனலி மிகப்பெரிய ஒரு கம்பேக்கா இருந்துச்சு. அடுத்து தொடர்ந்து 3 படங்கள் பண்ணியிருந்தாரு. ஆனா கடந்த 2 வருஷமா அவர் எந்த ஒரு படங்களுமே பண்ணல. இதனால ரசிகர்கள் பயங்கரமா வெக்ஸ் ஆகியிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில புது படம் வரலனா கூட பரவால்ல, மாநாடு படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது சிம்பு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலா அமைஞ்சிருக்கு. அண்ட் பிப்ரவரி 3ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மென்ட் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.